ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி பேபிஸோட வெயிட் கெயின் ரெசிபீஸ் ஒன்று தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுவும் பீடியாட்ரிஷியன் சொல்லி நான் ஃபாலோ ரெசிபி தான். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா தான். சப்போட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சீசனில் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான். சப்போட்டா வந்து நல்லா கனிஞ்சதும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு சில சப்போட்டா வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி அதில் இருக்க தோலையும் கொட்டை ப்ளஸ் இந்த நடுவில் ஒயிட்டிஷாக இருக்க அந்த பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துறது ரொம்ப நல்லது. அப்படி தோல் வந்து கொஞ்சம் எதாவது மிக்ஸ் ஆகியிருந்தாலோ அந்த நடுவில் இருக்க ஒயிட்டிஷாக இந்த மாதிரி அந்த தோல் ப்ளஸ் மிடில் பார்ட் கொட்டை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அந்த தோலையும் கொட்டையையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணி கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிற குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி அதை அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டு பழகிக்குவாங்க. முக்கியமாக எந்த ஒரு சீசன்லேயும் நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸை அந்த சீசனில் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து இயற்கையோடு இணைஞ்ச நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். ஸோ சப்போட்டா ரொம்ப குளிர்ச்சி, அதனால் இந்த வெயில் சீசனுக்கு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா கனிஞ்ச சப்போட்டாவாக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை மிக்சர் ஜாரில் அடிச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி பால் விட்டுக்கலாம். அது கூட நான் ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நல்லா அடித்து நைஸாக ஒரு ஸ்மூத்தி மாதிரி ஆயிடுச்சு. இது சப்போட்டா மில்க் ஷேக் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இது. முக்கியமாக சப்போட்டாவில் பாலை விட அதிகமான அளவுக்கு கால்சியம் சத்து ரொம்பவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரிய குழந்தைங்களுக்கு கூட வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.